வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். தேசிய அறிவியல் அருங்காட்சியகத்தில் டெக்னீசியன் பணிகள். தேசிய அறிவியல் அருங்காட்சியகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட டெக்னீசியன் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிரிவு 1 ஃபிட்டர், காலியிடங்கள் 7. பிரிவு 2 கார்பெண்டர், காலியிடங்கள் 3. பிரிவு 3 எலக்ட்ரானிக்ஸ், காலியிடங்கள் 3. பிரிவு 4 பெயிண்டர், காலியிடங்கள் 2. பிரிவு 5 கம்ப்யூட்டர் H/W அண்ட் நெட்வொர்க்கிங், காலியிடம் 1. பிரிவு 6 டிராஸ்மேன், காலியிடங்கள் 2. வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் மேற்கண்ட பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் ITI தேர்ச்சியுடன் 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 2 பணியின் பெயர் ஆர்டிஸ்ட் A, காலியிடங்கள் 3. வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஃபைன்/கமர்ஷியல் ஆர்ட் பிரிவில் டிப்ளமோ தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 3 பணியின் பெயர் எஜுகேஷன் அசிஸ்டன்ட், காலியிடம் 1. வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியாலஜி, ஸ்டாட்டிக்ஸ் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 4 பணியின் பெயர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் A, காலியிடம் 1. வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி எலக்ட்ரிக்கல் பிரிவில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 5 பணியின் பெயர் எக்ஸிபிஷன் அசிஸ்டன்ட், காலியிடம் 1. வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி விசுவல் ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், கமர்ஷியல் ஆர்ட்ஸ் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் அப்டிடியூட் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 885. இதனை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். SC, ST, PWD, ESM மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை: https:/nscd.gov.in/career என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் 30/8/2025 விண்ணப்பிக்கவும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும். RRBயில் பாராமெடிக்கல் பணிகள், காலியிடங்கள் 434. ரயில்வே மருத்துவமனைகளில் காலியாக உள்ள பாராமெடிக்கல் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 03/2025. பணியின் பெயர் நர்சிங் சூப்பரண்டன்ட், காலியிடங்கள் 272. வயது வரம்பு 20லிருந்து 43க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி பாடப்பிரிவில் டிப்ளமோ அல்லது நர்சிங் பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2 பணியின் பெயர் டயாலிசிஸ் டெக்னீசியன், காலியிடங்கள் 4. வயது வரம்பு 20லிருந்து 36க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் டிப்ளமோ தேர்ச்சியும் 2 வருட பணி அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். 3 பணியின் பெயர் ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3, காலியிடங்கள் 33. வயது வரம்பு 18லிருந்து 36க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி கெமிஸ்ட்ரி பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் 1 வருட டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் பார்மசிஸ்ட், காலியிடங்கள் 105. வயது வரம்பு 20லிருந்து 38க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி அறிவியல் பாடப்பிரிவில் +2 தேர்ச்சியுடன் பார்மசி பிரிவில் டிப்ளமோ அல்லது இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 5 பணியின் பெயர் ரேடியோகிராஃபர், எக்ஸ்ரே டெக்னீசியன், காலியிடங்கள் 4. வயது வரம்பு 19லிருந்து 36க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி +2 தேர்ச்சியுடன் எக்ஸ்ரே டெக்னீசியன், ரேடியோனாசிஸ் டெக்னாலஜியில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ECG டெக்னீசியன், காலியிடங்கள் 4. வயது வரம்பு 18லிருந்து 36க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி அறிவியல் பாடத்தில் +2 தேர்ச்சியுடன் கார்டியாலஜி, ECG லேபரட்டரி டெக்னாலஜி, கார்டியாலஜி டெக்னீசியன் பிரிவில் டிப்ளமோ அல்லது இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் லேபரட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2, காலியிடங்கள் 12. வயது 18லிருந்து 36க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி அறிவியல் பாடப்பிரிவில் +2 தேர்ச்சியுடன் MLTயில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பில் SC, ST பிரிவினர்களுக்கு 5 வருடமும் OBC பிரிவினர்களுக்கு 3 வருடமும் சலுகை அளிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் CBT தேர்வு மற்றும் மருத்துவ தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம், மதிப்பெண் விவரங்கள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம்
பொது ஓபிசி பிரிவினர்களுக்கு ரூபாய் 500, எஸ்சி எஸ்டி இஎக்ஸ்எக்ஸ் பிடபிள்யூடி பெண்கள் டிரான்ஸ்ஜெண்டர் பிரிவினர்களுக்கு ரூபாய் 250. இதனை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை https://www.rrbchennai.gov.in என்ற இணையதளம் மூலம் 8/9/2025 ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். இணையத்தில் முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். யூனியன் பேங்கில் மேனேஜர் பணிக்கு 250 பேர் தேவை. யூனியன் வங்கியில் காலியாக உள்ள வெல்த் மேனேஜர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் தேவை. பணியின் பெயர் வெல்த் மேனேஜர். காலியிடங்கள் 250. வயது 25 முதல் 35க்குள் இருக்க வேண்டும். வயது வரம்பு 1/8/2025 தேதியின்படி கணக்கிடப்படும். உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி பிரிவினர்களுக்கு அரசு விதிமுறைப்படி வயது வரம்பு சலுகை தரப்படும். MBA ஃபைனான்ஸ், PGDM, PGPM, PGDBA போன்ற ஏதாவது ஒரு படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிரிவில் குறைந்தது 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் ஆன்லைன் எழுத்துத் தேர்வு, குழு விவாதம், நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்துத் தேர்வில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் மற்றும் முக்கிய பாடப்பிரிவுகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். எழுத்துத் தேர்வு தொடர்பான விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் எழுத்துத் தேர்வு சென்னை, மதுரை, கோவை, சேலம், வேலூர், விருதுநகர், நாகர்கோவில் போன்ற இடங்களில் நடைபெறும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1180. இதனை ஆன்லைன் மூலமாக செலுத்தவும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 177 மட்டும். விண்ணப்பிக்கும் முறை www.unionbankofindia.co.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் 25/8/2025 விண்ணப்பிக்கவும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும். முதுநிலை பட்டதாரிகளுக்கு பரோடா வங்கியில் மேனேஜர் பணிகள். பேங்க் ஆஃப் பரோடா காலியாக உள்ள மேனேஜர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் BOB/HRM/REC/ADVT/2025/10. பணியின் பெயர் மேனேஜர் ஃபோரெக்ஸ் அக்யூஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப். காலியிடங்கள் 5. வயது வரம்பு 24 இருந்து 34க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன், ஃபைனான்ஸ் பாடப்பிரிவில் முதுநிலை பட்ட தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது CA, CMA, CS, CFA தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2. பணியின் பெயர் சீனியர் மேனேஜர் ஃபாரெக்ஸ் அக்யூஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப். காலியிடங்கள் 3. வயது வரம்பு 27 37க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன், ஃபைனான்ஸில் முதுநிலை பட்டப்படிப்பு, முதுநிலை டிப்ளமோ தேர்ச்சி அல்லது CA, CMA, CS, CFA தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 4 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் மேனேஜர் கிரெடிட் அனலிஸ்ட். காலியிடங்கள் 5. வயது வரம்பு 25 30க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன், ஃபைனான்ஸில் முதுநிலை பட்டப்படிப்பு, முதுநிலை டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது CA, CMA, CS, CFA தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 4. பணியின் பெயர் மேனேஜர் டிஜிட்டல் ஃப்ராட். காலியிடங்கள் 3. வயது வரம்பு 24 34க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, டேட்டா சயின்ஸ், MCA பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சியுடன் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் மேனேஜர் செக்யூரிட்டி. காலியிடங்கள் 10. வயது 23 35க்குள் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் 5 வருட ஆஃபீஸர் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பில் SC ST பிரிவினர்களுக்கு 5 வருடமும், OBC பிரிவினர்களுக்கு 3 வருடமும் சலுகை அளிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்ப கட்டணம் பொது மற்றும் OBC பிரிவினர்களுக்கு 850, SC ST PWD ESM மற்றும் பெண்களுக்கு 175. இதனை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை www.bankofbaroda.in என்ற இணையதளம் மூலம் 19/8/2025 விண்ணப்பிக்கவும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும்.
கடற்படை தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பட்டதாரிகளுக்கு வேலை. இந்திய கடற்படையின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் காலியாக உள்ள அதிகாரி பணிகளுக்கு தகுதியானவர்கள் தேவை. திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் எஸ்எஸ்சி ஆஃபீஸர் ஐடி பிரான்ச். காலியிடங்கள் 15. வயது 2/1/2001க்கும் 1/7/2006க்கும் இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்க வேண்டும். கல்வி தகுதி சிஎஸ்சி, ஐடி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், டேட்டா அனாலிசிஸ் போன்ற ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பிஇ, பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ், தகவல் தொழில்நுட்ப பாடப்பிரிவில் எம்எஸ்சி, எம்டெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். எம்சிஏ பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம். அனைத்து விண்ணப்பதாரர்களும் +2வில் ஆங்கில பாடப்பிரிவில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பள்ளியில் NCC பயிற்சி பெற்று B அல்லது C சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு நேர்முக தேர்வில் கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை www.joinindiannavy.gov.in என்ற இணையதளம் வழியாக 17/8/2025 முன் விண்ணப்பிக்கவும். இணையத்தில் முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, நீதிமன்ற அலுவலகங்களில் 8ஆம் வகுப்பு தகுதிக்கு அலுவலக உதவியாளர் பணி. சென்னை மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன் துறையில் கீழ்கண்ட பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். இது பற்றிய விவரம் வருமாறு. பணியின் பெயர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். காலியிடங்கள் 16. வயது வரம்பு 1/7/2025 தேதியின்படி 18லிருந்து 32க்குள் இருக்க வேண்டும். SC, ST, BC, MBC, DNC பிரிவினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு விதிமுறைப்படி வயது வரம்பு சலுகை தரப்படும். கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் படிக்கவும் மற்றும் எழுதும் திறன் பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை www.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அதை பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான சான்றுகளின் நகல்கள் மற்றும் ரூ.50க்கான தபால் தலை ஒட்டப்பட்ட சுய முகவரி எழுதப்பட்ட தபால் கவர் ஆகியவற்றை இணைத்து 14/8/2025 முன் அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி: த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு, ஹைகோர்ட், சென்னை, பின்கோட் 600104. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும். பட்டதாரிகளுக்கு பொதுத்துறை வங்கிகளில் வேலை. காலியிடங்கள் 10,277. பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். IBPS தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். இது பற்றிய விவரம் வருமாறு. பணியின் பெயர் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். காலியிடங்கள் 10,277. வயது வரம்பு 1/8/2025 தேதியின்படி 20 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். SC, ST பிரிவினர்களுக்கு 5 வருடமும், OBC பிரிவினர்களுக்கு 3 வருடமும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருடமும் வயது வரம்பில் சலுகை வழங்கப்படும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் காலியிடம் ஏற்பட்டுள்ள மாநிலத்தின் அலுவல் மொழியில் எழுத, படிக்க, பேச தெரிந்திருக்க வேண்டும். கம்ப்யூட்டரில் பணிபுரியும் திறன் பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: IBPS அமைப்பால் நடத்தப்படும் ஆன்லைன் வழி எழுத்துத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். எழுத்துத் தேர்வு 2 கட்டங்களாக நடைபெறும். முதற்கட்ட எழுத்துத் தேர்வு தொடங்கும் மாதம் அக்டோபர் 2025. மெயின் தேர்வு நடைபெறும் மாதம் நவம்பர் 2025. தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்வு நடைபெறும் இடங்கள்: சென்னை, கோவை, ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். எழுத்துத் தேர்வு கேள்வித்தாள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் அமைந்திருக்கும். எழுத்துத் தேர்வுக்கான பாடத்திட்டம் மதிப்பெண் விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் வாரியாக ஏற்பட்டுள்ள காலியிட விவரம், காலியிட பகிர்வு, IBPS தேர்வில் பங்கு பெறும் வங்கிகள் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம்: SC, ST, PWD பிரிவினர்கள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு ரூ.175, இதர பிரிவினர்களுக்கு ரூ.850. கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்தவும்.
நான் வாசித்த அனைத்து செய்திகளும் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் தமிழ் வீக்லி வார இதழில் வந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விண்ணப்பிக்கும் நண்பர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.